கிரிக்கெட்ல கம்பேக் கொடுக்கறதுனா நமக்கு உடனே ஞாபகம் வர்றது யாரு? கண்டிப்பா நம்ம டிகே தான். ஒரு மனுஷன் வாழ்க்கையில எவ்வளவு அடி வாங்க முடியுமோ அவ்வளவு அடி வாங்கினாரு. 2012ல தான் நம்பின ஃப்ரெண்ட், தான் உயிராவே நினைச்ச மனைவி, இவங்க 2 பேர் மூலமாவே அவருக்கு பெரிய துரோகம் நடந்துச்சு. அந்த டைம்ல அவர் மனதளவுல ரொம்பவே உடைஞ்சு போயிட்டாரு. கிரிக்கெட்டே வேணாம்னு ஒதுங்கி இருந்த டிகேவை மறுபடியும் ஒரு பவர்ஃபுல் மேனா மாத்தினது அவரோட வைராக்கியம் தான். ஆனா கிரிக்கெட் கரியர்லயும் அவருக்கு எதுவுமே ஈஸியா கிடைச்சது இல்ல. டோனி அப்படிங்கிற ஒரு ஜாம்பவான் முன்னாடி டிகேவுக்கு சான்ஸ் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு. ஆனாலும் கிடைச்ச கேப்ல எல்லாம் பூந்து விளாடினாரு. அந்த நிதாகஸ் டிராபி ஃபைனல் ஞாபகம் இருக்கா? லாஸ்ட் பால்ல அந்த சிக்ஸர் அடிச்சு இந்தியாவை ஜெயிக்க வச்சாரு பாருங்க, அதுதான் டிகேவோட மாஸ் என்ட்ரி. அதுக்கப்புறம் ஆர்சிபி டீம்ல ஒரு பினிஷரா அவர் பண்ண மேஜிக் எல்லாம் சான்ஸே இல்ல. மைக்க புடிச்சு கமெண்ட்ரி பண்ணிட்டு இருந்த மனுஷன் மறுபடியும் பேட் புடிச்சு இந்தியன் டீமுக்குள்ள வந்தப்போ உலகமே வைந்து போச்சு. யோசிச்சு பாருங்களேன், கரியர் முடியிற ஸ்டேஜ்ல கமெண்ட்ரி பாக்ஸ்க்குள்ள போயிட்டு மறுபடியும் ட்ரைனிங் எடுத்து ஒரு யங் பிளேயர் மாதிரி ஓடி ஓடி ரன் அடிச்சு இந்தியன் டீம்ல இடம் பிடிக்கிறதுங்கிறது சாதாரண விஷயம் கிடையாது. நாமளும் லைஃப்ல எப்ப தோத்துட்டோம் நினைக்கிறீங்களோ அப்போ இந்த மனுஷனோட முகத்தை ஒரு வாட்டி நினைச்சு பாருங்க, கண்டிப்பா ஒரு மோட்டிவேஷன் கிடைக்கும்.